ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே அந்த MT-15 பத்தி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறம் அதே மாதிரியே நம்ம அந்த பசங்களுக்குள்ள கிரேஸ்ன்னு ஒரு பைக் இருக்கும்ல, அது வந்து என்ன பைக் தெரியுமா? இன்னைக்கு நீங்களே பாருங்க, NS 160. இந்த வண்டியை வந்து பல்சர்ல வந்து ரொம்ப பழைய வண்டியா இருந்தாலும் இந்த வண்டியை பிடிக்காத ஆளே கிடையாது, இந்த வண்டிக்கு மயங்காத பசங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். யாரா இருந்தாலும் இந்த வண்டியை ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும். இப்போ வந்து இந்த 2023 வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ள விட்ட வண்டி இந்த NS 160. இது வந்து ஓனர் ரிவ்யூவோட இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இதுல வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த வண்டியில வாங்கின வண்டிலாம் கிக்கர் இருக்காதுல்ல, இந்த வண்டியில கிக்கர் இருக்கு பாருங்க, அதான் பெஸ்ட் ஃபியூச்சர்னே சொல்லணும். இதுக்காகவே நான் இந்த வண்டி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். நம்மளுக்கெல்லாம் ஆர்ம்ஸ் மாதிரி நம்ம என்எஸ்க்கு ஒரு ஆர்ம்ஸ் பாருங்க. ஏன்னா லேட்டஸ்ட் அப்கிரேட் உள்ள என்எஸ்ல வந்து 33mm அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரேக்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா வேற லெவல் தான் சொல்லணும். நம்ம ஏபிஎஸோட 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ரியர்லயும் 230mm ரியர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வேற லெவல்ல இருக்கு. இப்போ உள்ள NS 160யோட நியூ அப்கிரேட் அப்படிங்கிற மாதிரி போட்ட பட்ஜெட் இந்த வண்டியில இது ரெண்டும் வந்து சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம் நண்பா. நம்ம NS 200ல உள்ள அப்படியே கிட்டத்தட்ட நம்ம 160ல கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். டயர் சைஸ் கூட பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்ல வந்து 100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர்ல 130 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்கை பற்றி பேசணும்ல, 33mm அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெபிலிட்டியோட போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது, சஸ்பென்ஷனு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த கார்னரிங்காக அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வண்டியை ஓட்டிட்டு கார்னரிங் திரும்பினா அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஷார்ப்பாக போகிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியில். அதுக்காக தான் ஒரு வேளை ஒரு ஹார்டாக கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் எனக்கு தோணுது. நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இதை மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம N160லேயே இந்த LED கொடுத்துருந்தாங்க. இதில் ஹாலோஜன் தான் ஃபுல்லாக. இண்டிகேட்டர்ஸு, ஹெட்லைட்டு எல்லாமே வந்து ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டை பொறுத்த வரையும் லைட்டோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள அந்த விசிபிலிட்டி கிடைக்குது. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு விசிபிலிட்டி இருக்கு, நம்மளுக்கு நல்லா ரைட் பண்ற அளவுக்கு விசிபிலிட்டி இருக்கு. மற்றபடி இந்த வண்டியில வந்து மெயின் என்னன்னா வண்டி ஓட்டுற அந்த கம்ஃபர்ட் தான் நண்பா. சீட்டோட சைஸை பாருங்களேன், எவ்வளோ பெருசா நல்லா ஒரு கம்ஃபர்டபுளா உட்காந்து லாங் ரைடு போற அளவுக்கு இந்த வண்டியில நல்லாவே லாங் ரைடு போகலாம், அந்த அளவு சீட் கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட்டுமே ஓரளவு உட்கார்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம், பில்லியனும் நல்லா ஃப்ரீயாக தான் உட்கார்ற மாதிரி சீட் இருக்கு. இது நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த வண்டியோட மெயின் இன்ஜினை பற்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பவர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 17.5 பவர் கொடுத்துருக்காங்க. 9000 RPMல வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம வண்டியை. அதுக்கப்புறம் அந்த டார்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, 13.6 டார்க் கொடுத்துருக்காங்க, நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க. சொல்ல போனோம்னா அந்த ஸ்டார்டிங் பிக்கப் சூப்பராக இருக்கும். வண்டி இப்போ கொடுக்குற அளவுக்கு பிக்கப் இருக்குது, அந்த இனிஷியல் பிக்கப் இருக்குது. வண்டியோட இன்ஜினை பற்றி சொல்லணும்னா செம்ம சாஃப்ட் நண்பா. வண்டி இன்ஜினை வந்து நம்ம அந்த N160யோட கம்பேர் பண்ணும்போது அதே லெவல் வண்டியோட சாஃப்ட் இன்ஜின் கொடுக்குது. 60-70லலாம் மெயின்டைன் பண்ணும்போது எப்பா சூப்பராக இருக்குப்பா வண்டி அப்படின்னு நம்மளை சொல்கிற அளவுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்மூத்னஸ் இருக்கு நண்பா. ரொம்ப வைப்ரேஷன்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் இதுவரையும் இந்த வண்டியில் ஒரு 105 அளவுக்கு ஸ்பீடு ஓட்டியிருக்கோம். அதுக்கு மேலே நாங்கள் டச் பண்ணவே இல்லை. இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இன்னொன்று இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி சொல்லவே இல்லை நண்பா, நானும் மறந்துட்டேன். இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரையும் 200ல வந்து அந்த ப்ளூ கலர் வரும். இதில் வந்து அந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா கியர் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதுமாரி இந்த ஃபியூவல் எம்டி காட்டும்ல, டிஸ்டன்ஸ் டு ஃபியூவல் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த ட்ரிப்பு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க நண்பா. மற்றபடி இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த வண்டியில் இல்லை. இந்த நம்ம ரிவ்யூ ஓனர் ரிவ்யூன்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த வண்டியோட ஓனரை நம்ம கூப்பிடுவோம். ராஜ்குமார் ஒரு பேர். இந்த வண்டியை கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. 3 சர்வீஸ் போயிட்டு இந்த வண்டி. இதோட என்னென்ன பெனிஃபிட் இந்த வண்டி வாங்கினதுக்கு, எதனால இந்த வண்டி வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்கணும்பா. வாங்க ராஜ்குமார், வாங்க வண்டியை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். என்னதான் இந்த வண்டியில பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கணும்னு ஒரு ரொம்ப நாள் ஆசை. சரி, அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவுக்காக எடுத்திருந்தது. சரி. அம்மா உட்கார முடியாது கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு
அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளாமர் வச்சிருந்தேன். ஓகே இப்போ வந்து இந்த வண்டி வந்து அப்சைடு எல்லா ஃபியூச்சரும் இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேங்க் வந்து 14 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே 13 லிட்டர் வரைக்கும் இதாகுது. நல்லா இதாகுது 13 லிட்டர் வரைக்கும் ஃபுல்லா இருது. 13.5 வரைக்கும் ஃபுல்லாவும் நினைக்கிறேன். ஒரு 60ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து அரௌண்ட் ஒரு 45 to 50 வரைக்கும் கண்டிப்பா கொடுக்குது. எவ்வளவு ஸ்பீடு போயிருக்கீங்க இந்த வண்டியில இது வரைக்கும்? இல்ல ஹையஸ்டா வந்து 80 வரைக்கும் தான் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏன்னா வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா ஒரு 60ல மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆமா நியூ இன்ஜின்ங்கறதுனால கொஞ்சம் செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல. ஏன்னா அந்த கிளாமர் 125 சிசி பாத்தீங்கன்னா 45 to 40 தான் 50 தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. இது அரௌண்ட் பாத்தீங்கன்னா 50 தான். எவ்வளவு லாங் போயிருக்கீங்களா அந்த வண்டியில? லாங்னா ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கீங்களா? இது ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கேன். ஓகே ஆனா லைட்டா மைல்டா ஒரு ஹீட் மட்டும் இருக்கு இன்ஜின்ல. கால்ல ஹீட் அடிக்குது. கால்ல லைட்டா மைல்டு ஹீட் தான், ரொம்ப ஹீட் கிடையாது. ஓகே ஏன்னா ஆயில் கூல்டுங்கறனால மைல்டு ஹீட் இருக்கு. ஓகே ஓகே தம்பி வந்து 200 வச்சிருக்காங்க. அதுல வந்து ஹீட் இருக்காது. பட் இதுல வந்து மைல்டு. அந்த வண்டியை பார்த்தா அந்த வண்டி வாங்குனீங்களோ? ஆமா. அது இல்லாம கொஞ்சம் டுவல் சேனல் ஏபிஎஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக்கிங் நல்லா இருக்கு. பிரேக்கிங் நல்லா இருக்கு. பிளஸ் வந்து எங்கேயுமே வந்து ஸ்கிட் ஆகிறது எதுவுமே கிடையாது. ஓகே ஒரு அர்ஜென்ட் போனா கூட நம்ம போய்க்கலாம். நைட் விசிபிலிட்டி, லைட்டோட விசிபிலிட்டி பரவாயில்ல. நான் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு என்னன்னா எல்இடி வந்து எனக்கு பர்சனலா சஜஷன் எனக்கு இல்ல. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு நம்மளுக்கு நம்ம ஸ்வெட்ஸ் போட்டுருக்கோம். ஆப்போசிட்ல வரும்போது நம்மளுக்கு கண்ணு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மோஸ்ட்லி பிடிச்சது எனக்கு எல்இடி இல்ல. எனக்கு எல்இடி இல்லாம இருந்து எனக்கு பெஸ்டா தான் இருக்கு. எனக்கு அந்த சஸ்பென்ஷனோட உங்களுக்கு அந்த இது எப்படி தெரியுது? ரொம்ப ஹார்டா தெரியுதா இல்ல எப்படி இருக்கு? பள்ளத்துல எல்லாம் இல்ல ஸ்டார்டிங் கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. இப்போ பழகிடுச்சு, ஸ்மூத் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேக் சைடு சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் ஸ்மூத் ஆயிடுச்சு. ட்ரிப் டபுள்ஸ் போனா நல்லா சாஃப்ட்டா போற மாதிரி இருக்கு. சிங்கிள் ரொம்ப லைட்டா ஆதர மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் போக அந்த சர்வீஸ் போக கொஞ்சம் வந்து ஸ்மூத்னஸ் வந்துருச்சு. செயின் ஏதாவது பிரச்சனை கொடுக்குதா? இந்த பஜாஜ்னாலே இந்த செயின் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து உடனே இந்த செயின் நாய்ஸ் வருதா? செயின் நாய்ஸ்லாம் வரல இது வரையும். ஆனா நான் வந்து தனியா வந்து அவங்க வந்து அந்த செயின் லூப்லாம் இது பண்றது இல்ல. ஓகே நம்ம வந்து செயின் லூப்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா இது பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து செயின் லூப் அடிச்சு க்ளீன் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் லூப் பண்ணு. ஓகே சூப்பர். இந்த வண்டியை யாரெல்லாம் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க? யாருன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஒரு லோ பட்ஜெட்ல வாங்கினா அதை வாங்கிக்கலாம். ஹை பட்ஜெட் ஏன்னா சிலவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து எனக்கு MT-15 தான் வேணும் இல்லை KTM தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள போட்டு இது பண்ணி வாங்குறாங்க. பட் அவங்களால சிலவங்க டியூ கட்ட முடியாம சில டைம் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு மைனஸ் தெரியுது அந்த வண்டியில? மைனஸ்னா இன்னும் கொஞ்சம் மைலேஜ் கொடுத்துருக்கலாம். அது மட்டும் தான் மைனஸ் ஆகுது தோணுது. நான் வீட்டுக்கு பெட்ரோல் விற்கிற வேலையில அது மட்டும் தான். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான். இது 160க்கு இது கொடுக்கறதே பெருசு. வேற என்ன போக எவ்வளவு மைலேஜ் கொடுக்குறதுன்னு தெரியல. சரி பாப்போம். வேற என்ன நண்பா, இது வரையும் நான் என்னால முடிஞ்ச அளவு கேள்வி கேட்டேன். வேற என்ன டவுட்டா இருந்தாலும் கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அப்படியே இந்த வண்டியை பத்தி என்ன டவுட்டா இருந்தாலும் நாங்க கீழே எல்லா வண்டிக்கும் நாங்க உடனே ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வண்டிக்கும் நாங்க கொடுக்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம RSலயும் சரி N160லயும் சரி மழை பெஞ்சு நம்ம வண்டி ஓட்டணும்னா முதுவெல்லாம் ஒரே சேரா போயிடும். அதாவது மண் அடிச்சு ஒரே இதா போயிடும். பேண்ட் சைட்ல. இந்த வண்டியில எப்படி இருக்குது? இல்ல இந்த வண்டியில பில்லியனுக்கு வந்து எந்த சேரும் அடிக்கிறது கிடையாது. ஓகே பேக் சைடுல பாத்தீங்கன்னா நல்லா இறக்கமா வந்து கொடுத்துருக்கனால இந்த கேப்பும் ரொம்ப கம்மியா இருக்குல்ல? ரொம்ப கம்மியா இருக்கு. பிளஸ் அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இதுலயும் கார்ட்லயும் சுத்தமா சேரு இந்த இடத்துலயும் நம்ம சேர் வர கிடையாது. ஓகே ஜஸ்ட் மைல்ல தான் வரும். ஆனா பேக் சைடு பில்லியனுக்கு வந்து சுத்தமா வந்து நம்ம ஓட்டும் போது நம்ம கால்ல ஏதாவது அடிக்குதா? கால்ல அது ஃப்ரண்ட்ல இருந்து வந்து லைட்டா அது கொஞ்சம் அடிக்குது. லைட்டா அடிக்குது. ஓகே ஃப்ரண்ட் சைடு அடிக்குது. பட் ஆனா பேக் சைடுல இருந்து முதல்ல வந்து சுத்தமா சேர்லாம் அடிக்கவே இல்ல. சூப்பர் நண்பா. அதுக்கப்புறம் இந்த வண்டியில இருந்து அண்டர்பில் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்ட் வந்து நீங்க வீடியோல கேட்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய சினிமாட்டிக் ஷாட்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா. என்ஜாய் பண்ணுங்க நண்பா. வண்டியில் மெயினாக இந்த லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க. இதான் இந்த வண்டியோட மெயின் பெனிஃபிட்டு. ஏன்னா இந்த வண்டி கேட்டிங்களா லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட் வச்சுருந்து இன்னும் வைக்கவே இல்லை.